பிரைஸ் லார்ட். இன்னைக்கு உங்க எல்லாரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் பைபிள் ஸ்டடிக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நம்ம கடந்த நாட்கள்ல கூட நம்ம டிசைபிள்ஷிப்பை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? சீஷர்களை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அதே ஒரு சிந்தனையில நம்ம ஒரு சீஷர் ஆகணும், நம்ம ஏசப்பாவோட சித்தத்தை செய்யணும்ன்ற ஒரு தாட்டோட, ஒரு அந்த எண்ணத்தோட நம்மள இந்த நேரத்துல இருந்து அர்ப்பணிக்க ஆரம்பிக்கும். அவன் கண்களை மூடுவோம். ஏசப்பா, நன்றி 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 கர்த்தாவே. அப்பா, இந்த இடத்துல ஆண்டவரே ராஜா, அப்பா எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் உங்க சமூகத்துல ஆண்டவரே ராஜா. அப்பா, ஆவியானவரே, உங்களுடைய பிரசனத்தை உணர எங்களுக்கு கிருபத்தாங்க. அப்பா, உங்களுடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபத்தாங்க. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா தடுமாற்றங்களையும் நீக்குங்க. எங்களுக்குள்ள ஏதாவது மனக்குழப்பங்கள் இப்பொழுது காணப்பட்டா அதை நீர் இப்பொழுதே கேன்சல் பண்ணுவீங்கப்பா. நாங்க எல்லாரும் அப்பா ஒரு மனதா இங்க கற்றுக்கணும் அப்பா. இன்னும் வர வேண்டியவர்கள் அப்பா, எல்லாம் தடைகள் நீங்கி வந்து சேர நீர் கிருபை தருவீராக. ஆவியானவர் அசை வாடுங்க. எங்களோட உள்ளங்கள் அசையணும். எங்களோட அப்பா இந்த இடம் அசையணும். எங்களோட உள்ளங்கள் நிரம்பணும் கர்த்தாவே. we need your presence அப்பா. உங்க பிரசனம் இங்கதான் இருக்கிறது. எங்க 2-3 பேர்கள் இருக்கிறார்களோ அங்க உங்க பிரசனம் இருக்கிறது ஆண்டவரே. ஆனா உங்க பிரசனத்தை நாங்க உணரணும். help us to Lord Father God submit to your influence. உங்களுடைய பிரசனத்திற்கு எங்களை நாங்க தாழ்த்த எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே ராஜா. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தர் இடத்துல நம்ம தாழ்த்துவோமா? அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சுத்தாமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஹல்லேலூயா. சுத்தாமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அப்பா ஆண்டவரே, ஒரு மனதை கட்டளையிடுங்க. இந்த இடத்துல நாங்க உம்மை தேடி வரணும் ஏசப்பா.
நாங்க உண்மை நோக்கி வரணும் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்க வேற எதற்காகவும் யாருக்காகவும் இந்த இடத்துல நாங்க இருக்கக்கூடாது. we need to come to look at you Lord Father. உம்முடைய வார்த்தையை அப்பா கற்றுக்கொள்கிற அந்த ஆர்வம் எங்களுக்குள்ள இருக்கேங்க நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா சிந்தனைகளை இப்போ இருக்கிற அந்த குழப்பங்களை நீக்குங்க அப்பா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னோட சிந்தனை ஏதோ ஒன்னதுனால நிரம்பி இருக்கு, அதை கிளியர் பண்ணுங்க ஏசப்பா. ஏன்னா அவரோட வார்த்தையை கத்துக்க வந்திருக்கிற நம்ம சிந்தனையில ஆல்ரெடி வேற ஏதாவது ஓடிட்டு இருந்தா எப்படி அவரோட வார்த்தை நம்மளோட சிந்தனையில போய் தங்கும்? தேவன் நம்மளை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் நம்மளை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மளை மன்னித்து அவரோட சமூகத்துல நம்மளை மீண்டும் சேர்த்துக் கொள்கிறார். ஆமென். இந்த நிச்சயத்தோடு இந்த வரிகள் என்னோட பாருங்க. நேசரேயும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரேயும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆராமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆராமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை இயேசுவே உமக்கு ஆராதனை. தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே. பாத்திரரே துதியுமக்கே என்றும். தூயரே தூயரே சர்வவல்லவர் நீரே சுவே. பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். நீர் பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. ஒரு மனம் இங்க இல்ல, உம்மை ஒரு மனதை கட்டளையிடும் கருத்துல வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. அப்பா ஒரு மனதை கட்டளையிடுங்க. உம்மை வாழ்த்து அவரை உயர்த்துங்க. உம்மை வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் இயேசு நாமம் வாழ்கவே.
நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே. சொல்லுங்க, அவரை உயர்த்துங்க, அவரை உயர்த்துங்க. நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே இயேசுவே, நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே, நீர் வாழ்கவே. அப்பா, இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள காணப்படுகிற எல்லா ஆண்டவரை கலக்கங்கள் அப்பா எல்லாத்தையும் இப்பொழுது நீக்கி உண்மை நோக்கி பார்க்க அப்பா, உன்னுடைய வார்த்தையை ஆண்டவரை கவனிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. மீதியான நேரத்தை உங்க கருத்துல கொடுக்கிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரேஸ் லார்ட். எல்லாரும் அமர்ந்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம என்னெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது டிசைபிள்ஸை குறித்து பார்க்க துவங்கியிருக்கோம். சீஷத்துவம் அதை குறித்து நம்ம பார்க்க துவங்கியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சீஷத்துவம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்வு முறை. அது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கிரேஸ் வந்து ஏசுவோட சீஷர் அப்படின்னா சும்மா வாய் வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாமே தவிர நான் ஏசுவோட சீஷரா மாறுறதுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஆமீன். ஸோ அது ஒரு ப்ராசஸ். என்னது? இட் இஸ் a lifelong process of following Jesus and becoming like him. ஒரு வாழ்வு முறை, அது லைஃப் லாங் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நான் இயேசுவோட மாதிரியாய் உருவாகிறதுக்கு. ஆமீன். இந்த சீஷர்களாய் மாறும்போது அவருடைய டீச்சிங்ஸ், அவரோட போதனைகளை நம்ம கத்துக்கிட்டு அந்த போதனைகளை பின்பற்றுறதுல வைராக்கியமா நம்ம இருப்போம். ஒரு நாளும் நம்ம நடக்கிறதா இருக்கட்டும், உட்காரதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இது எல்லாமே இயேசுடைய போதனைகளோட அடிப்படையில தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுல என்ன பார்த்தோம்னா ஃபாலோவிங் ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுதை குறித்து பார்த்துட்டோம். அது மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தின் அடிப்படையில என்ன பார்த்தோம்னா நம்மளோட வழிகளை, நம்மளோட நடக்கைகளை அவருக்கு அர்ப்பணிக்கிறது, இயேசுவோட வழிகளுக்கு அர்ப்பணிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் பாயிண்ட் லேர்னிங் அண்ட் ஒபீடியன்ஸ், கற்றுக்கொள்ளுதலும் கீழ்ப்படிதலும் நம்ம பார்த்திருந்தோம். அதுல என்ன அப்படின்னா அவருடைய போதனைகள், இயேசுனுடைய போதனைகளை நம்ம கற்றுக்கொண்டு படிக்கிறது, ஸ்டடிங் இஸ் டீச்சிங், அதை கற்றுக்கொண்டு படித்து அதை ஒரு நாளும் நம்ம கீழ்ப்படிதல் முறையா நம்ம வாழ்ந்து காட்டுறது. ஓகேவா? நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், உருமாற்று. இதுக்கு நம்ம ஒரு வசனத்தை பார்த்துருந்தோம். ரோமர் 12வது அதிகாரத்துல 1-2. அதுல என்ன நம்ம மெயின் அதுல சில சப்பாயிண்ட்ஸ் பார்த்துக்கிறது என்னன்னா இயேசுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். ஸோ நம்ம மைண்ட் இயேசுடைய சிந்தையா மாறணும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இயேசுவை நான் பின்பற்றுகிறேன்ற தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். நெக்ஸ்ட் அவரோட டீச்சிங்ஸை நம்ம கத்துக்கணும். திரும்ப சொல்றேன், நான் ஏசப்பாவோட சீஷன்னு சொல்லிட்டு போயிடலாம், நான் ஒரு போர்டை கூட நான் இங்க மாட்டிக்கலாம், ஆனா என்னோட வாழ்வு முறை தான் காமிக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மை டிசிஷன், என்னோட தீர்மானம். நெக்ஸ்ட் அவரோட டீச்சிங்ஸ், வேத வார்த்தைகளை கற்றுக்கொள்வது. 3வது ஒபீடியன்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. சீஷத்துவத்திற்கு நான் என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது. என்னோட ஆராதனை முழுவதும் இயேசுவை குறிச்சு. ஆராதனைனா இப்ப நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு பண்ணவே அது கிடையாது. ஏன்னா நான் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை என்று கர்த்தர் வசனத்தின் மூலியமா நமக்கு சொல்லுகிறார். இதே 3வது பாயிண்ட்ல உருவாகிறதுன்னு வரும்போது, உருமாறுறதுன்னு வரும்போது பிகமிங் மோர் லைக் ஜீசஸ் எவ்ரி டே, இயேசுவை போல நம்ம ஒரு நாளும் மாறுறதுதான். ஓகேவா? 4வது பாயிண்ட் என்ன பார்த்திருந்தோம்னா இயேசுனுடைய பணியும் சேவையும், மிஷன் அண்ட் சர்வீஸ். அது மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து 20ஆம் வசனத்து வரைக்கும். இங்க என்ன நம்ம பார்த்தோம்னா நம்ம உலகெங்கிலும் போய் அவரோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடியவர்களாய் பிறரை ஞானஸ்தானம் செய்து, இப்போ நம்ம யாரும் ஞானஸ்தானம் செய்ய முடியாது. அப்போ ஞானஸ்தானம் கொடுக்கிற சபைகளுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை குறித்து பிரசங்கிக்கிற சத்தியத்தின், வேத சத்தியத்தின்படி நடத்துகிற சபைகளுக்கு நேரா நம்ம பிறரை நம்ம அனுப்பலாம் ஞானஸ்தானத்திற்காக. இந்த ஒரு காரியத்தை நம்ம பின்பற்றணும். அடுத்து நம்ம 12 சீஷர்களுக்குல நம்ம எத்தனை சீஷர்களை குறித்து பார்த்திருந்தோம்?
6. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் சீமோன் பேதுருவை பத்தி பார்த்திருந்தோம். நான் ஷார்ட்டா சொல்லிட்டேன். அவர் ஒரு மீன்காரன், கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட முதலாம் சீஷர்கள்ல ஒருவர் அவரா இருக்கிறாரு. அவரோட பிரதர் வந்து ஆண்ட்ரூவா இருக்கிறாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு, நீ மனுஷனை பிடிக்கிறவனா நீ மாற போற. he is known to be the leader of them. அவர் ஒரு லீடரா இருக்கிறாரு. நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ வந்து யார் அப்படின்னா, அவரும் ஒரு மீன்காரர், பேதுருவோட பிரதரா இருக்காரு. இந்த ஆண்ட்ரூ தான் என்ன பண்றாரு, சீமோன் பேதுருவை இயேசு கிட்ட கொண்டே வராரு, இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. நெக்ஸ்ட் ஜேம்ஸ், யாக்கோபு, ஓகே, செபதியோட மகன்கள் 2 பேர், யாக்கோபும் யோவான், ஜேம்ஸ் அண்ட் ஜான். இவங்களும் ஃபிஷர்மேனா தான் இருக்கிறாங்க, மீன்காரங்கள தான் இருக்கிறாங்க. அவங்க வலைகள் பிடி கொண்டு இருக்கிற நேரத்துல ஏசு கூப்பிடுறாரு வாங்க அப்படின்னு. இவங்க 2 பேரும் அந்த வலைகளையும் தாய் தந்தையும் விட்டு இயேசுவை பின்பற்றாரு. அடுத்து பிலிப், இவர் வந்து பெட்சைடா ஊரை சார்ந்தவர். இவரு யோவான் ஸ்தானகருடைய ஒரு டிசைபிளா இருந்தவர். இவரு இயேசுவே டைரக்டா பிலிப் கிட்ட என்ன சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்ட்டு. நத்தானுவேல், இவர் வந்து பிலிப் மூலியமா வராரு இயேசு கிட்ட. இவரை பார்த்துதான், இந்த நத்தானுவேலை பார்த்துதான் இயேசு சொல்றாரு, கபடற்ற இஸ்ரவேலன், இவருக்குள்ள ஒரு கபடும் இல்லை அப்படின்றது. இதெல்லாம் சொல்லிட்டு நான் ஒரு பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம். இதை ஒருத்தரா சொல்லும் போது நான் கடைசியா ராப் அப் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இது நம்ம வாசிக்கும் போது. ஒருத்தரை இயேசு இடத்துல கொண்டு வர்றாரு. ஆண்ட்ரூ பீட்டரை கொண்டு வராங்க, இங்க பிலிப் நத்தானியலை கொண்டு வராங்க. ஆண்ட்ரூ பீட்டரையும் கூப்பிட்டு இருக்கிற நேரத்துல இங்க ஜான் செஞ்சு இந்த இடத்துல அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யாக்கோபோ யோவானும் வலை பிடித்து இருக்காங்க. அந்த காட்சியை பார்த்துட்டே இருக்கும்போது ஏசப்பா கூப்பிட்டோன்னே வராங்க. ஸோ ஒருத்தரோட வாழ்வு முறையை பார்த்து அநேகர் ஏசப்பா கிட்ட வராங்க, ஒருத்தர் ஏசு கிட்ட கூப்பிட்டு வராங்க. ஸோ அதுக்கு நம்ம அர்ப்பணிச்சோம். ஆமே. இப்போதும் மற்ற காரியங்களை நம்ம மற்ற சீஷர்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம 6 சீஷர்களை பத்தி போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கும் கூட நம்ம ஒரு ஜிஸ்ட் போன வாரம் என்னென்ன எடுத்தோம்னு மகள் சொல்றதை கேட்டோம். அடுத்த 6 பேரை பத்தி நம்ம பார்க்க போறோம். கடைசியா எந்த சீஷரை பத்தி பார்த்தோம், யார் சொல்ல போறீங்க? நாத்தான்வேலை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ நாத்தான்வேலுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு நிமிஷம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மத்தேயு. அடுத்த சீசனோட பேரு மத்தேயு. இங்கிலீஷ்ல மேத்யூ, தமிழ்ல மத்தேயு. இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். மத்தேயு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா டாக்ஸ் கலெக்டர். எழுதிக்கோங்க, he was working as a டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவராக அவர் இருந்தார். ரோம சாம்ராஜ்யத்துல வரி வசூலிக்கிறவராக he was a டாக்ஸ் கலெக்டர். டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கச்சேதான் வரி வசூலிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏசப்பா என்ன சொல்றாரு, அப்படியே போற போக்குல என்னை பின்பற்றி வா அப்படின்னு உடனே அந்த வேலையை அப்படியே விட்டுட்டு அவர் வருவாரு. இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, மேத்யூ a tax collector called while sitting in the tax office. இங்கிலீஷ்ல சொல்லிட்டு நான் தமிழ்ல சொல்றேன். a tax collector called while sitting in the tax office. Showing Jesus calls people regardless of their reputation. Showing Jesus calls people regardless of their reputation. அப்படின்னா தமிழ்ல சொல்றேன், மத்தேயு வரி வசூலிக்கிறவராக இருக்கும்போது அந்த வரி வசூலிக்கப்படுற அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கச்சு ஏசு கிறிஸ்து கூப்பிடுறாரு. இது என்ன காண்பிக்குதுன்னா, போன வாரம் நான் சொன்னேன்ல, எந்த துறையில வேணாலும் நம்ம இருக்கலாம்.
ஆனா அந்த துறைய பார்த்து ஓ இவ வரி வசூலிக்கிறாரா அதனால நான் கூப்பிடுறேன்னு இல்ல, அவர் கூப்பிட்டதுனால நமக்கு அந்த உயர்வு வருமே தவிர நம்ம உயர்வையோ நம்மளோட பேக்ரவுண்டையோ நம்ம தாழ்ந்தையோ நம்ம படிப்பையோ அழகையோ நம்மளுக்கு இருக்கிற அறிவை பார்த்து தேவன் கூப்பிடுகிற தேவன் அல்ல. அதனாலதான் இங்கிலீஷ்ல சொல்றேன், he doesn't call people regardless of their reputation. நம்மளுக்கு இருக்கிற ரெப்புடேஷன், பதவி, படிப்பு, பட்டத்தை பார்த்து அழைக்கிற தேவன் அவர் அல்ல. நீங்க எந்த வேலையில இருந்தாலும் ஒருத்தரை சீஷரா மாத்தணும், சீஷியா மாத்தணும் அவர் முடிவு செஞ்சுட்டாருன்னா அவர் கூப்பிடுவார். ஆமீன். சோ அவர் என்ன தமிழ் எழுதிக்கோங்க, மத்தேயு வரி வசூலிக்கிறவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து தாளந்தை பார்த்தோ இல்ல உங்களோட வேலையை பார்த்து அழைப்பவர் அல்ல. இல்ல நீங்க இப்படியும் எழுதலாம், நீங்க எந்த துறையில இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அதிகாரம் இனிமேல் தான் சொல்லுவேன். மத்தேயுங்கிறது சீஷரோட பேரு. அவர் இப்ப 12 சீஷர்கள் பார்த்தோம்ல, 6 பேர் பார்த்தோம் நாத்தாண்டர் வரைக்கும். அடுத்தது மத்தேயு. மத்தேயு என்ன, இப்ப பேதுருலாம் மீன் பிடிச்சவங்கள சொல்லி என் பின்னாடி மனுஷனை பிடிக்கவான்னு சொன்னாரு. இங்க மத்தேயு என்ன, நல்ல ஒரு பணக்கார ஒரு வேலையில தான் இருக்கிறார். டாக்ஸ் கலெக்ஷனா எவ்வளவு வரும் பணங்கள்லாம், அது ரோம சாவரம். அப்ப அந்த இடத்துல மீன் பிடிக்கிறவரையும் என் பின்னாடி வாங்குறாரு. நல்ல படிச்சு படிப்பறிவுல இருந்து நல்ல தேரு லேவி கோத்திரத்துல நல்ல ஆசாரி இருக்கான இது எல்லாமே பண்றாங்க. இது இருக்கு, அங்கேயும் பார்த்து என்ன சொல்றாரு, என் பின்னாடி வாங்குறாரு. சோ படிச்சவங்களும் அவர் பின்னாடி போகணும், படிக்காதவங்களும். என்ன யார் பின்னாடி நம்ம போறோங்கிறது தான் மேட்டர். சோ இப்ப இதுக்கான வசனம் மத்தேயு 9:9. மத்தேயு 9வது அதிகாரத்துல 9வது வசனம். வாசிங்க. மத்தேயு 9வது அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவரிடம் புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த இடத்துல அவங்க பாருங்களேன், ஆர்கியூவே பண்ணல. ஏன் ஏசப்பா நான் பின்னாடி வரணும், எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க, நான் உங்க பின்னாடி என்ன பண்ண போறேன், அந்த கேள்வியும் கேட்கல. இப்ப நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, சமைச்சுக்கிட்டோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏசப்பா கூப்பிடுறாருன்னா அது ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அப்படியே அடுப்பு அணைக்காமலாம் வந்துடாது, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு உடனே முட்டி போட்டுடணும். ஏன் என்னத்தை கூப்பிடுறாருன்னு அவர்கிட்ட போனாதானே தெரியும். அங்க மத்தேயு ஆர்கியூ பண்ணல, கேள்வி கேட்கல. எனக்கு அப்புறம் யார் இந்த வேலையை பாப்பான்னு கேட்கல. அவன் செஞ்சது ஒண்ணு என்ன, ஏசு கூப்பிடுறாரு, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு சேர் தள்ளி விட்டு உட்காந்துக்கோங்க, அந்த ஓரத்துலதான் போகுது. சொந்த நீங்க நடுவுல வச்சு செய்வாங்க. இன்னொரு அதே மத்தேயுக்கான வசனம் மார்க் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மார்க் சாப்டர் 2 verse 14. மார்க் 2வது அதிகாரம் 14வது வசனம். அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவர் எழுந்து அவருக்கு பின் சென்றார். அப்படியே எழுந்து ஃபாலோ பண்றாங்க. அதுதான் சீஷத்துவம். நான் போன வாட்டி சொன்னேன்ல, சீஷத்துவம்னா என்ன, அப்படியே நான் என்ன அர்ப்பணிக்கிறது. அவர் என்ன சொல்றாரோ அப்படியே கேட்டு செய்யறது. ஏன் ஆசை, ஏன் கேள்வி, என்னோட கம்ஃபர்ட் ஜோன், எனக்கு என்ன தோணுது அது கிடையாது. கூப்பிட்ட மாத்திரத்துல பேதுருவை கூப்பிட்டாரு, மீன் பிடிக்கிறது விட்டுட்டு வாப்பான்னு. அது வரைக்கும் மீன் பிடிக்கவே இல்லையா. அது நீங்க வசனத்தை முன்னாடி இதுல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். பேதுருவோட விஷயத்துல நைட் எல்லாம் வலை போட்டிருப்பான், மீன் கிடைக்காது. ஏசு வந்தது இந்த பக்கத்துல இல்லப்பா, வலது பக்கம் போடணும்னு போட்ட உடனே மீன்கள் அவ்வளவு கிடைக்கும். எப்படி போட் ஃபுல்லா ரொம்பி. அவன் மீன் கிடைச்சது நான் வித்துட்டு பணமாக்கிட்டு வரேன்னு பேதுரு சொல்ல மாட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. சீஷர்கள் அத்தனை பேருமே நீங்க 12 பேருமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க கேரக்டர்ல நான் சொன்ன வசனங்களா மார்க் பண்ணிருப்பீங்களே, வீட்டுல நீங்க தியானிச்சு பாருங்க. இயேசு கூப்பிட்ட உடனேவே வருவாங்க, உடனேவே கீழ்படிவாங்க. ஏன் என்னன்னு ஆர்கியூவே பண்ண மாட்டாங்க. சீஷத்துவத்துக்கு முதல் குவாலிபிகேஷனே கீழ்படியறது. அப்படியே கீழ்படியணும். அந்த நேரத்துல நம்ம மண்டையில புரியணுங்கிற அவசியமும் கிடையாது. நம்ம மூளை இவ்வளவு அதையும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. யூஸ் பண்ணாத வரைக்கும் நல்லது. ஏன்னா நம்ம தேவையில்லாத பண்ணுவோம். ஆனா அவர் சொன்னது கேட்டுட்டு பண்றது என்ன ஆகும், அங்க அதுக்கான பலனை நம்ம பார்ப்போம். சோ மத்தேயு பார்த்துட்டோம். மத்தேயு பத்தி அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டர்.
வரி வசூலிக்கிற வேலையில இருக்காரு. கிளியர் ஆயிடுச்சு அது. அடுத்தது தோமா, நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தார் இல்லையா, ரத்த சாட்சியா மறித்தார்ல, அவர் மூலியமா நம்ம இந்திய தேசமே ரட்சிக்கப்படும்படி தேவன் கிருபை பாராட்டியிருக்காருல்ல. தோமா, தோமாக்கு திதிமு அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. தோமான்னு கொடுத்திருக்காங்க. தாமஸ், இங்கிலீஷ்ல தாமஸ், தமிழ்ல தோமா, அதுலயே தமிழ்லயே வந்து திதிமு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. திதிமு. இங்கிலீஷ்ல வந்து he also called Didymus, 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 Didymus. தமிழ் திதிமு, அப்போ இங்க திதிமஸ். தோமாவை குறித்து ஒரு லைன் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல சொல்ற ஃபர்ஸ்ட். ஆல்சோ கால்ட் Didymus, known for his doubt but also great loyalty. அவருக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேவன் தான் சொல்றாரு ஏன் என்னன்னு. ஆனா அவர் எதுல தைரியமா இருந்தார்? லாயல்டி, உண்மை உள்ளவரா இருந்தார். நம்ம கொஞ்சத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கச்சு தேவன் என்ன பண்ணுவாரு? அநேகத்துல அதிகாரியா வைப்பாரு. So Thomas was known for his doubt but also he was a great loyalty. அவருக்குள்ள அந்த உண்மைத்துவம் இருந்தது. நான் தமிழ்ல சொல்றேன். தோமா வந்து எப்படிப்பட்டவரா இருந்தார் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப உண்மை உள்ளவரா இருந்தாரு. அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? உண்மை உள்ளவர். அவருக்குள்ள நிறைய சந்தேகங்கள் வரும், ஆனாலும் எல்லா விஷயத்துல அவர் எப்படி இருந்தாரு? உண்மை உள்ளவரா இருந்தாரு. ஆமீன். அடுத்த அதுக்கான வசனம் மத்தேயு 10:3. மத்தேயு 10வது அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு 10வது அதிகாரம் 3ஆம் வசனம். பிலிப்பு பர்த்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயு குமாரன் யாக்கோபு, தேதியு என்னும் ததேயு என்னும் மறுநாமம் உள்ள என்ன, எதுக்காக இந்த இடத்துல இந்த வசனத்துல போடப்பட்டிருக்குன்னா, தோமாவும் அந்த 12 சீஷர்களை ஒருத்தர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு. இன்னொரு வசனம் யோவான் 11:16 வாசிங்க. யோவான், ஜான் சாப்டர் 11 verse 16. வாசிங்க. ஒரே நிமிஷம் போட்டிருக்கான். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா. நம்மளுக்கு தாமஸ் சொல்லிதான் தெரியும். அப்ப சப்போஸ் வந்து யாராவது திதிமுன்னா நம்ம முடிக்க கூடாது. யார் திதிமுன்னு கேட்டா தோமான்னு சொல்லறதுக்கு நம்மளுக்கு, ஏன்னா நம்ம இப்ப இந்த பைபிள் ஸ்டடி பாக்குறோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓ, திதிமுன்னா தோமா. இப்ப வாசிங்க யோவான் 11:16. ஜான் சாப்டர் 11 verse 16. அப்போ அந்த லாசரு மரிச்சிருக்கிறத கேள்விப்பட்டதும் இயேசு கிறிஸ்து போய் பார்க்கணும் கொடுத்து. அப்ப இந்த தோமா என்ன சொல்றாரு? அவரோட கூட மரிக்கிறதுக்கு நம்மளும் போவோம் வாங்க அப்படின்னு சொல்றாரு மற்ற சீஷர்களை பார்த்து. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜேம்ஸ், சன் ஆஃப் அல்பேயஸ், அதாவது அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபை பத்தி பார்க்க போறோம். அதாவது யூசுவலா வந்து நம்மளுக்கு சின்ன யாக்கோபு, பெரிய யாக்கோபு அப்படின்வாங்க. நிறைய பேர் ஒரே பேர் வச்சு இருப்பாங்கல்ல, அப்ப எப்படி டிஸ்டிங்விஷ் பண்ணுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இங்க 2 மரியாள் இருக்காங்க. ஒருத்தங்க மகதலேனா மரியாள், ஒருத்தர் வந்து தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியாள் இல்லையா, இங்க 2. அப்ப எப்படி சொல்லுவோம்? நம்மளுக்கு ஒரு டிஸ்டிங்விஷ் வேணும். அப்ப மகதலேனா மரியாள்னு ஒரு அடையாளம். இன்னொரு இடத்துல லாசருவின் தங்க மார்த்தாளோட மரியாள் அங்க அப்படின்னு. அது போல இந்த இடத்துல சிறிய யாக்கோபு, இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் த லெஸ் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷ்ல சொல்லிடுறேன். ஜேம்ஸ், சன் ஆஃப் அல்பேயஸ், ALPHAEUS. ஜேம்ஸ், சன் ஆஃப் அல்பேயஸ், often called James the Less, often called James the Less.
டு டிஸ்டிங்விஷ் ஹிம் ஃப்ரம் தி சன் ஆஃப் ஜெபெதே. அதாவது இந்த யோவானோட ஒரு பிரதர் இருக்கார்ல, யாக்கோபு நம்ம பார்த்தோம்ல போன வாரம், ஜெபெதேயோட புள்ள, அவர் பேரும் யாக்கோபுங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் நடுவுல இதுவாக கூடாது. இங்க இந்த யாக்கோபு சிறிய யாக்கோபு அப்படிங்கிறார். வசனம் அதேதான். 10 மத்தேயு 10:3 நம்ம பார்த்திருக்கோம். இந்த யாக்கோபை பத்தியும் போட்டிருக்கோம். எழுதிக்கோங்க, மத்தேயு 10:3 எழுதிக்கோங்க. மேத்யூ சாப்டர் 10:3. அடுத்தது மார்க் 3:18. மார்க் 3:18. மார்க் மட்டும் வாசிங்க. மத்தேயு போன வாட்டி நம்ம வாசிச்சிட்டோம். 3:18 வசனம். மார்க் சாப்டர் 3:18. ஒரே நிமிஷம். என்ன அல்பேயின் குமாரன் வந்தாச்சா? இங்க அதுதானே பார்த்தோம், ஜேம்ஸ் சன் ஆஃப் அல்பேயஸ். ஏன் இதெல்லாம் நம்ம வாசிக்கணும்னா, இப்ப நான் சொல்றது நீங்க அப்படியே நம்பிட்டு போக கூடாது. நான் கரெக்டா சொல்றேன்னா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வாசிச்சு பார்த்து வசனத்தை வாசிச்சாதானே தெரியும் எங்க அம்மா கரெக்டா சொல்றாங்க, பாஸ்டர் கரெக்டா சொல்றாங்க இல்லைன்னு. அதுக்குதான் உங்களை வசனத்தை வாசிக்க சொல்றது, சரியா? அப்ப அந்த இடத்துல நீங்க வசனத்தை வாசிக்கிறதேதான் உங்களோட. எப்பவுமே பைபிள் எப்படி படிக்கணும்னா, நான் படிக்கிறது என் காதுக்கு கேட்கணும். அப்பதான் 3 விஷயம். ஒண்ணு, என் கண்ணு பார்க்கணும், என் காது கேட்கணும், என் வாய் சொல்லணும். இது 3 ஆக்ஷன் ஆகச்சுதான் என் கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கும். இல்லைன்னா வேற எங்கேயாவது நம்மளுது போயிடும். புரியுதா? ஓகே, வாசிச்சு முடிச்சிருங்க. அது மார்க் 3:18. ஆமீன். இவங்க எல்லாருமே என்ன? சீஷர்கள். சோ இந்த யாக்கோபு யாரு? அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு. He is called, அதாவது ஜேம்ஸ் த லெஸ், சிறிய யாக்கோபு. அடுத்தது நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ததேயுஸ். ததேயஸ். இங்கிலீஷ்ல THADDAEUS ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. ஜூட், JUDE போட்டிருக்கு. வசனம் திருப்பி மத்தேயு 10:3 எழுதிக்கோங்க. இது எல்லாத்தையும், ஏன்னா அதுல 12 சீஷர் பேர் வந்துடுச்சு இல்ல, அதனாலதான். அடுத்தது இதுல லூக்கா 6:16. லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக் சாப்டர் 6:16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியத்து என்பவர்களே. வாசிங்க. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியத்து என்பவர்களே. அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. மத்தேயு, தோமா, அல்பேயின் குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ்காரியத்து என்பவர்களே. டிசைபிள்ஸோட லிஸ்ட்ல போட்டுட்டு இந்த பேரும் அதுல வரத குறிக்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது கானானிய சீமோன், சைமன் தி ஜெலட். இங்கிலீஷ்ல சொல்றேன், belonged to the zealot group, a political faction before following Jesus. அவன் ஒரு குரூப்ல இருந்தான். அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட சீஷரா சேர்றதுக்கு முன்னாடி ஒரு செலட் அப்படிங்கிற ஒரு குரூப். அது அந்த காலத்து கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா அவங்க ரோமன் சாம்ராஜ்யத்துக்கு அகெயின்ஸ்டா அவங்க அங்க செயல்பட்டு கொண்டு வருத ஒரு குரூப் செலட் அப்படின்னு. ஓகேவா? நமக்கு இப்ப புரியணும்னாக்க சில பேர் எல்லாம் இப்ப நிறைய காரியங்கள் நடத்துல கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தப்புன்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு பேர் வச்சுப்பாங்க, எனிதிங். ஓகேவா? அது மாதிரி செலத்துங்கிற ஒரு குரூப்ல அவன் சேர்ந்திருந்தான். எப்போ? சீஷரா மாறுறதுக்கு முன்னாடி. இப்ப தமிழ்ல சொல்றேன், கானானியாகிய சீமோன் ஜெலத்துங்கிற ஒரு குரூப்ல, அதாவது ஜெலத்துங்கிற ஒரு அமைப்புல அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அது இயேசு கிறிஸ்துவ கிட்ட வரதுக்கு முன்னாடி. ஓகேவா? வசனம் மத்தேயு 10:4.
ம். கானானியாகிய ம். அந்த பேர் லிஸ்ட்ல வர்றதெல்லாம் இது எல்லாத்தையும் குறிக்கிறதுதான். மத்தேயு 10:4 போட்டுக்கிட்டீங்களா? இப்ப மார்க் 3:18 வசனம். இந்த மத்தேயு 10ல இந்த 3:4 வந்து அந்த சீஷர்கள் பேரை போட்டு யார் இவங்களாம் தான் சீஷர்கள்னு ஒவ்வொருத்தர் பேரையும் ஆட் பண்ணி இவங்க தான் சீஷர், அவைகளேனா அதுதான் அவங்கதான் அப்படின்னு. ஓகேவா? நீங்க உடனே வந்து யூதாஸ் காரியத்து தான் அவங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அதுல போட்டு இவங்கெல்லாம் தான் நம்ம சொல்லுவேன், இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச்ல இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. இப்ப ஒவ்வொருத்தர் பேரா நம்ம சொல்லிட்டு போறோம்னா ஆட் ஆயிட்டு வரும். அந்த மாதிரி மார்க் 3:18 வசனம். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலோமியு, மத்தேயு, தோமா, அல்பேயு குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியனாகிய சீமோன். இப்ப கானானியனாகிய சீமோனும் சீஷர்னு வந்துடுச்சா இல்லையா இந்த வசனத்துல? தெரியுதா? இப்போ அதுக்காக தான் வசனம் படிக்க சொல்லணும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போறது கடைசியா யாரு? கஷ்டமா இருக்கும் அவரை பத்தி படிக்கச்சு. அழகாதான் வந்து சேர்ந்திருப்பாரு, இயேசுவை பின்பற்றுவார். ஆனா ஒரு பாவம், ஒரு கீழ்ப்படியான ஒரு மன திரும்புதல் இல்லாததுனால அழைத்த அழைப்பையே இழந்து போய் நாட்டுக்கு மறித்தாரு. சரி, ஸ்தோத்திரம். யூதாஸ் காரியத், ஜூடாஸ் இஸ்காரியட் இங்கிலீஷ்ல. யூதாஸ் காரியத் இங்கிலீஷ்ல ஜூடாஸ் இஸ்காரியட், ISCARIOT, known as the disciple. இது ஒவ்வொரு வாட்டியும் வாசிக்கச்சேவே எனக்கு மனசு சங்கடமாகும். known as the disciple who betrayed Jesus, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து, நம்ம தமிழ் சொன்னா துரோகம் பண்ணி. இந்த யூதாஸ் காரியத்து யாரு? இங்கிலீஷ்ல known as the disciple who betrayed Jesus. இவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்ட் பை மத்தேயாஸ் லேட்டர். அது தேவையில்லை, அத வரும் டிசிஷன்ல இந்த மத்தியாசுங்கிற பேர் வரும். இப்போ நம்ம பார்த்தது யூதாஸோட பேர். ஓகேவா? இதுக்கு தமிழ்ல போட்டுக்கோங்க, யூதாஸ் காரியத் இயேசுவை காட்டி கொடுத்தவன். சீஷரா ஆனது மாத்திரம் முக்கியம் இல்ல, சீஷரா ஆய் 3 வருஷம் 3.5 வருஷம் இயேசுவோட கூடவே இருந்து என்ன பண்ணிட்டாரு? காட்டி கொடுத்து அங்க இயேசுவோட கூடவே நடந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு? மனம் வேற வழியா போயிடுச்சு. சோ நம்ம சீஷர் ஆகிறது மாத்திரம் இல்லை, அதுக்குதான் நான் சொன்னேன் எப்பவுமே அது ஒவ்வொரு நாள் இட்ஸ் அ ப்ராசஸ். ஸ்டில் நான் பரலோகம் போகிற வரைக்கும் அவருக்கு நான் சீஷரா சீஷியா அவரை நான் சார்ந்தே இருக்கணும், அவரை நான் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல யூதாஸால பிரதிபலிக்க முடியலையே, இயேசுவை சார்ந்து இருக்க முடியலையே. இயேசுவை சார்ந்து இருந்தாக்க பணத்து மேல ஆசை போயிருக்காது இல்லையா? சில ஸ்காலர் சொல்லுவாங்க அவர் ஊழியத்தை நடப்பிக்கிறதுக்காக அந்த பணத்தை வாங்கும்படியாக. ஊழியம் பணத்தினால நடக்கல, இயேசுனால தானே நடந்துச்சு. அப்ப நம்ம ஊழியத்துக்காகன்னு கூட எதையும் நம்ம இது பண்ணிடக்கூடாது. எதன் பேர்ல ஊழியம் இருக்கு? குடும்பம் எதன் பேர்ல இருக்கு? யார் பேர்ல? இயேசு பேர்ல தான். அப்ப சபைக்கும் சரி குடும்பத்துக்கும் யார் தலையும் தலைவராக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம சார்ந்து இருக்கிறது யார் பேர்ல? இயேசுவின் பேர். ஏன் நான் இது இவ்வளவு தெளிவா சொல்றேன்னா, நம்ம சீஷத்துவம் படிக்கிறோம், ஆனா நம்ம யாரும் வழி விலகிட கூடாது. இதுக்கான வசனம் மத்தேயு 10:4. அதனாலதான் போட்டிருக்கோம் யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை என்பவர்களேனா இவங்கெல்லாம் தான் அர்த்தம். அடுத்தது லூக்கா 6:16 வாசிங்க. இதுலயே மத்தேயு 10:4 போட்டுக்கோங்க. வாசிக்க வேண்டியது லூக்கா 6:16. 16. யாக்கோபின் சகோதரனாகிய யூதா, துரோகியான யூதாஸ் காரியத்து என்பவர்களே. அதான் இந்த யாக்கோபின் சகோதரனாகிய யூதாஸ் யார் இது என்பவர்களே அப்படின்னா இவர் தான் காட்டி கொடுத்தாரு. இந்த யூதாஸ் அவரோட அடையாளமே எப்படி வந்துருச்சுமா? இயேசு கிறிஸ்துவை காட்டி, அது அவரோட ஒரு அடையாளம். நம்மளை பார்த்து ஜனங்க என்ன சொன்னோம்? இவங்க இயேசுவோட பிள்ளைங்களாம், இவங்க இயேசுவோட சீஷர்களாம், இயேசுக்காக இவங்க எல்லாத்தையும் தியாகம் கூட செய்வாங்களாம், இயேசுவை இவங்க பிரதிபலிக்கிறவங்களான்னு.
இவங்க இயேசுவை பின்பற்றவங்க என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க, என்ன நம்மளை குறித்து தேவநாமம் தூஷிக்கப்படும்படியான சாட்சி வரவே கூடாது. அதனால எப்பவுமே சொல்லுவேன், சத்தியத்தை சத்தியம்னு சொல்லணும், நம்ம சத்தியத்துக்கு பிரகாரம் நடக்கணும். மனுஷங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நம்ம அதை கவலைப்படக்கூடாது. ஆனா சத்தியத்தின்படி நடக்கணும், சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தின்படி நம்ம வாழணும். சோ இது இயேசுவுக்கு எவ்வளவு வலி வேதனையா இருந்திருக்கும். அது நடக்க வேண்டிய சம்பவம் தான் வேதத்துல போட்டிருக்கு. ஆனாலும் அந்த இடத்துல அந்த யூதாஸ் என்ன காட்டி கொடுக்கும்படியாக, ஒரு பிசாசின் உள்ள வந்து ஒரு துரோகம் செய்யும்படியாக ஒரு இச்சையில விழுந்து அது அவனுடைய அடையாள பெயராவே ஆயிடுச்சுல்ல. இன்னைக்கு நம்ம அடையாளம் என்னவா இருக்கு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம அடையாளமா இருக்கும். அன்னைக்கு நம்ம சபையில மெசேஜ்ல கேட்டது போல நம்ம அடையாளம் என்ன? இயேசு மாத்திரம்தான் இருக்கணும். சோ இவனோட அடையாளம் என்னவாயிடுச்சு? காட்டி கொடுத்தவங்கிற மாதிரி ஆயிடுச்சு, துரோகம் பண்ணவங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சோ சீஷனா ஆகிறது முக்கியம் இல்ல, ஆனதுக்கு அப்புறமும் என் அடையாளம் என்ன? இயேசுதான். இதுதான் இந்த குவாலிட்டி. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் எடுத்துடும். சரி, யாருக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லி வரைக்கும் சீஷத்துவத்தை பத்தி. ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. ஜேம்ஸ் தான் தமிழ்ல யாக்கோபு. சாரி, பிரதர் ஆஃப் சகோதரர், அவருடைய சகோதரர் பிரதர். ஓகே, சாரி இங்க பிரிண்டிங் இது மிஸ்டேக் ஆயிருக்குது. அவர் சகோதரர் யாக்கோபு. முதல்ல சொல்லச்சே சகோதரர் சொல்லிட்டேன், அடுத்தது நான் மகன் சொல்லிட்டேன். சகோதரர், ஏன்னா தமிழ்ல சகோதரர் போட்டேன், இங்கிலீஷ்ல சன் போட்டேன். இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே, வேற ஏதாவது டவுட்? சரி, இதே சீஷத்துவத்தோட அழைப்பை பத்தி 5 பாயிண்ட்ஸ் மட்டும், ரொம்ப குட்டி குட்டியா தான். இது திருப்பி அடுத்த வாரமும் எடுப்பேன். இப்ப நேரம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். த கால் டு டிசைபிள்ஷிப்னு எழுதிக்கோங்க. சீஷத்துவத்திற்கான அழைப்பு, சீஷத்துவத்திற்கான அழைப்பு. த கால் டு டிசைபிள்ஷிப். வசனம் எழுதிக்கோங்க, லூக்கா 9:23. Luke chapter 9 verse 23. வாசிக்கிறீங்களா? Luke chapter 9 verse 23. எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமீன். நம்ம இயேசுவை பின்பற்றணும்னாக்க தன்னைத்தானே வெறுத்துன்னு. உங்களுக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? 2 கட்டளை கொடுத்தாரு. ஒண்ணு என்ன? முழு உள்ளத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட பலத்தோட உன் தேவனாகிய கர்த்தருக்கு நீ அன்பு கூறுவாயாக. அடுத்தது என்ன சொல்லுவாரு? உன்னை நேசிக்கிறத போல நீ பிறர் இடத்துல அன்பு கூறணும்னு. இங்க என்ன சொல்றாரு? தன்னைத்தானே வெறுத்துன்னு. கான்ட்ரடிக்டா இருக்கா இல்லையா? உன்னை நேசிக்கிறத போல பிறரை நேசிங்கிறாரு. அதே இயேசுதான் உன்னை நீ வெறுக்கிறது உன்னை நீ வெறுத்தாதான் அப்படிங்கிறாரு. முரண்பாடா உங்களுக்கு தோணுதா இது? அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல் கட்டளை நம்ம இயேசு கிறிஸ்துவதான் எல்லாவற்றிலும் சார்ந்து இருக்கணும். முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு அவரிடத்துல நம்ம அன்பு கூறணும். அப்படின்னா நான் ஆசைப்பட்டது, நான் விரும்புறது, நான் நினைக்கிறது இல்லப்பா, எல்லாமா நீங்க தானே. அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவரைய சார்ந்து இருக்கணும், அவரைய நம்பி இருக்கணும், அவருக்குள்ளேயே எல்லாமே நம்ம அடங்கி இருக்கணும். அடுத்தது என்ன? நான் நேசிக்கிறது போலனா, எனக்கு இப்ப ஏதாவது எனக்கு இது ஏறும்போது கடிக்கணும்னு நான் நினைப்பேனா? மாட்டேன். அப்போ எனக்கு கடிக்க கூடாதுன்னா இவங்களை யாரையும் கடிக்க கூடாது. எனக்கு ஒரு தீங்கு நடக்க கூடாதுன்னா இவங்களுக்கும் நடக்க கூடாது. அதுதான் என்ன நேசிக்கிறது போல மற்றவங்களை நேசிக்கிறது. சரி, தப்பு நடக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய் வந்திருக்கு, உங்களுக்கு 1 லட்சம் வந்ததுன்னா எனக்கு மட்டும் 10,000 உங்களுக்கு 1 லட்சம்னு நினைச்சோம்னா தப்பு. அப்ப நான் உங்களை நேசிக்கல. எனக்கு 10,000 வந்ததுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு 1 லட்சம் வந்தாலும் ஸ்தோத்திரம். சரி, எனக்கு என் தேவை இவ்வளவுதான், உங்க தேவை 1 லட்சமா இருக்கலாம். என் தேவை சந்திக்கப்பட்டது, உங்க தேவை சந்திக்கப்பட்ட, இதுல நம்பர்ஸ பார்க்காதீங்க. என் தேவை சந்திக்கப்பட்டது போல அவங்க தேவை சந்திக்கப்படுதா?
அதுல நான் மகிழ்ந்து களி கூறணும். அதுதான் கான்செப்ட். அப்போ எனக்கு ஒரு தீங்கு நடக்கிற மாதிரி மத்தவங்களுக்கு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது மாத்திரம் அன்பு காமிக்கிறது இல்ல. எனக்கு ஒரு தேவைகள் சந்திக்கப்படுறச்சு, அதை விட அதிகமா உங்க தேவைகள் சந்திக்கப்படுறச்சு, அதுல நான் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ளணும். அதுதான் என்னை நேசிக்கிற மாதிரி பிறரை நேசிக்கிறதுக்கு அர்த்தம். சரி, அப்ப இந்த இடத்துல தன்னைத்தானே வெறுது அப்படின்னா என் சுய ஆசை, என் விருப்பம், என் கம்ஃபர்ட் ஜோன், நான்கிற எண்ணம், இது எல்லாத்தையும் வெறுத்து இனி நான் அல்ல கிறிஸ்து இயேசுவே எனக்குள்ள பிழைத்திருக்கும்படி எனக்கு கொடுத்திருக்கிற சிலுவை. இப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடு, ஒரு உபதிரவம், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இருக்கும். அதை இறக்கி வச்சுட்டு ஜாலியா மட்டுமே இருக்கணுங்கிறது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சீஷத்துவம் அது இல்ல. அந்த சிலுவையை நான் சுமந்துதான் தீரணும். உங்க குடும்ப சூழ்நிலை, உங்க ஆபீஸ் சூழ்நிலை, உங்க படிப்பு சூழ்நிலை, உங்க ஊழியத்தின் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். அதன் மத்தியில அதை சுமந்துக்கிட்டு, அதை இறக்கி வைக்க சொல்லல, அதை சுமக்க சொல்றாரு. அதை சுமந்துக்கிட்டு அதன் மத்தியில அதையும் சுமந்துக்கிட்டு இயேசுவை நான் ஃபாலோ பண்ணணும், இயேசுவை நான் பின்பற்றணும். இந்த இடத்துல இந்த என் குடும்பத்துல இயேசு எனக்கு பதிலா இருந்தா அவர் என்ன செய்வார்? ஒரு எக்ஸாம்பிள், உங்க கணவரோ இல்ல உங்க பிள்ளைகளோ இல்ல உங்க மனைவியோ உங்க குடும்பத்துல இருக்கிற நபரை உங்களால ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கச்சு, உங்க இடத்துல இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? அந்த இயேசு அவங்களை அடிச்சு துரத்துவாரா? இயேசு இல்லையே. அங்க எப்படி நடந்துப்பாரு, அங்க என்ன பேசுவாரு, அங்க என்ன பண்ணுவாரு? அப்ப அவர் நமக்காக தானே, தப்பே செய்யாத அவர் நம்மளுடைய பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கு தானே சிலுவையை சுமந்தாரு. அப்போ நம்ம குடும்பத்துக்காக நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க, அது எந்த சிலுவையா வேணாலும் இருக்கட்டும், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபதிரவம், சிலுவைனா என்ன ஈஸி கிடையாது இல்ல, அது சுமக்கணும். அது ஒரு வலி, ஒரு வேதனை, அதை சுமக்கணும். சிலுவையை சுமக்கிறதுங்கிறது ஜாலியா எங்கேயோ பிக்னிக் போறது கிடையாது. வலி வேதனை இருக்கும். அந்த வலி வேதனைய முறுமுறுக்காம, அவர் அன்பால் தானே சுமந்தாரு நமக்காக, முறுமுறுத்தாரா? அப்ப நம்ம சிலுவைய முறுமுறுக்காம சுமக்கணும். எழுதுங்க, நம்மளோட சிலுவைய அவன் தன்னைத்தானே வெறுத்து, அப்படின்னா என் வலி வேதனைய நான் நோக்காம என்ன நான் வெறுத்து. எழுதிக்கோங்க. அப்போ சிலுவையை எப்படி அனுதினமும் எடுத்துக்கணுமா? அந்த வலி வேதனை நான் சுமக்க ரெடியாம இருக்கணும். எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற. எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, போராட்டம் எப்படி இருந்தாலும், இதனால நான் ஜபம் பண்ணல, இதனால நான் சபைக்கு வரல, இந்த காரணத்துக்காக நான் வேதம் வாசிக்கலன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. இதனால நான் ஊழிய செய்யலன்னு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க. சிலுவையை சுமக்க ரெடி ஆயிட்டோம்ல. பிரச்சனை, போராட்டம் எங்கேயும் போகாது. அதை நம்ம சுமந்துதான் தீரணும். உலகத்துல இருக்கிற வரைக்கும் உபதிரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சதை போல உங்களை ஜெயிக்க வைப்பேன்னாரு. அவர் ஜெயிச்சாருன்னா நம்மள ஜெயிக்க வைப்பாரு. அப்ப அந்த சிலுவை அவர் சுமந்தாரா நம்மளும் சுமக்கிறது தான் சீஷத்துவம். புரிஞ்சுதா? இப்போ அடுத்தது அபைடிங் இன் த வேர்ட். செகண்ட் பாயிண்ட், அபைடிங் இன் த வேர்ட். முதல்ல சொன்ன the call to discipleship சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அபைடிங் இன் த வேர்ட். தேவ வார்த்தையில் நிலைத்திருத்தல். தேவ வார்த்தையில் நிலைத்திருத்தல். முதல்ல சீஷராகணும்னா என்ன? நம்மளே வெறுத்து, நான் ஆசைப்படுறது, நான் நினைக்கிறது ஒண்ணுமே இல்லை. நீங்க எங்கேயோ சேர்ந்து எல்லாரும் வெளியில போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க சபையில இன்னைக்கு இல்லம்மா, இந்த ஒரு மீட்டிங், இந்த பிரேயர் நடத்தணும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர், இதை பண்ணணும் அப்படிங்கச்சு, பிக்னிக் போவீங்களா? வெளியில போவீங்களா? சபைக்கு வருவீங்களா? அப்ப என்ன, அது வலிக்கும் தான். குடும்பத்துல 1008 சலசலப்பு வரும். ஆனா ஏசப்படி ஜபம் பண்ணிட்டு அவங்களுக்கு அது புரிய வச்சுட்டு வரணும். கான்செப்ட் இதுதான். அப்போ அடுத்தது என்ன? தேவ வார்த்தை நிலைநிறுத்தல். அபைடிங் இன் த வேர்ட். யோவான் 8:31. ஜான் சாப்டர் 8 verse 31. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். நான் சொன்னேன்ல, சீஷத்துவத்திற்கான அழைப்பு கொடுக்கிறாரு. நம்ம அவர் வார்த்தையில நிலைச்சிருந்தா மட்டும்தான் அவர் சீஷரா இருப்போமா. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அப்ப இயேசு என்னெல்லாம் சொல்றாரு எப்பவுமே ஞாபகம் வச்சு. மலைப்பிரசங்கம் மத்தேயு 5:6-7 அதுல எல்லாமே அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. மத்தேயு 5:6-7
அந்த மலை பிரசங்கத்துல அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருப்பாரு. அப்ப அவர் வார்த்தையில நம்ம நிலைச்சு நிக்கணும். அப்படி நிலைச்சிருந்து அவர் சொல்றதை கேட்டு பைபிள் படிக்கிறதா மாத்திரம் இல்ல, அதை படித்து அதன்படி நடக்கச்சேதான் நம்ம அவரோட சீஷர்களா இருப்போம். அடுத்தது லவ்விங் ஒன் அனதர். மூணாவது பாயிண்ட், லவ்விங் ஒன் அனதர். ஒருவர் மேல் ஒருவர் அன்பு கூறுதல். யோவான் 13:35 வசனம். 35. ஜான் சாப்டர் 13:35. அது வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை சொல்லிடுறேன். அன்பு கூறுறதுன்னா இயேசுவை போல அன்பு கூறுறது. ஓகேவா? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு அன்பாகவும் பேசியிருப்பாரு, பொறுமையாகவும் பேசியிருப்பாரு. சீமோன் அவரோட பேதுரு அவரோட சீஷன் தானே. ஆனா அவருடைய வார்த்தைக்கு அகைன்ஸ்டா பேசுறது இயேசு என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே, என்னப்பா அன்பு தானே கூறணும், உங்க சீசன் தானே, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன் தானே அப்படிங்கச்சு. அந்த வார்த்தைக்கு தேவனுடைய சத்தியத்துக்கு விரோதமா பேசுச்சு. எவ்வளவு பிரியமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ளணும். அப்ப அவர் கடிந்து கொண்டதுனால இயேசு அவர்கிட்ட அன்பு காமிக்கலையா? கடிந்து கொண்டதும் இயேசுதான். அந்த கடிந்து கொண்டு அந்த பேதுருவுக்காக ஜெபம் பண்ணதும் இயேசுதான். வசனம் போட்டுருக்கோம். அடுத்தது, சாத்தான் உன்னை புடமிடுறதுக்காக கேட்கிறமா, நான் உனக்காக ஜபிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்ப கடிந்து கொள்ளுதல். ஏன் இதை நான் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இந்த காலத்துல நிறைய பேர் நாங்க பாக்குறோம். நாங்க கட்ட திருமையில ஊழியத்துக்கு போகிறனாலும் சொல்றோம், சபையில இருக்கிறனாலும் சொல்றோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அன்பு காமிக்கிறதுனா வெறும் அன்போடு பேசுறது, கொஞ்சம் சாஃப்டா பேசுறது, வாங்கி தருது, கொடுக்கறது மாத்திரம் இல்லை. அட்வைஸ் பண்றதும் அன்புதான். தப்பு பண்றச்சே கண்டிக்கிறதும் அன்புதான். யாரு கண்டிக்கிறாங்கன்னா, நீங்க கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக, அந்த ஆத்மா தவறா நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன்னா, நீங்க அவரோட சீஷர்களா ஆக முடிதானே நீங்க வந்திருக்கீங்க. அந்த சீஷத்துவத்துல நினைச்சு நிக்கணும் தானே. இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டு நாளைக்கு நீங்க யாருக்கிட்டையாவது போய் அன்பு காமிக்கச்சு, ஐயோ இவங்க தப்பா பேசுறாங்க, சத்தியத்துக்கு விரோதமா பேசுறாங்கன்னுட்டு நான் அன்பு மட்டும் தானே காமிக்கணும்னு நீங்க கண்டிக்க வேண்டியது இல்ல சொல்லித்தர வேண்டியது நீங்க சொல்லாம போயிட்டீங்கன்னா, அப்ப உண்மையான அன்பு நீங்க காமிக்கலன்னு அர்த்தம். அன்பு காமிக்கணும். ஆனா அந்த அன்பு எந்த நேரத்துல எந்த விதமா எப்படி காமிக்கிறோம் உங்களுக்கு? ஓகேவா? இப்ப வசனத்தை வாசிக்கணும். யோவான் 13:35. நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். அப்போ ஒருத்தர் பேர்ல ஒருத்தர் நம்ம அன்பு காமிக்கச்சுங்கச்சு, அவங்க தப்பே பண்றாங்கச்சு. இப்ப நீங்க பாக்குறீங்க, யாரோ ஒருத்தர், ஒரு சின்ன பையனோ ஒரு பொண்ணோ தவறான காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, இல்ல ஒரு குடும்பம் ஈடுபடுது, இல்ல ஒருத்தர் ஏதோ பண்றாங்கன்னு நம்ம அவங்க மேல அன்பு காமிக்கணும்னா, அவங்க படுக்கா சிகரெட் பிடிக்கிட்டோம், அவங்க படுக்கா குடிக்கிட்டோம், அவங்க படுக்கா சினிமா பார்க்க விடுவோமா? அப்படி அவங்களுக்கு நம்ம சொல்றது பிடிக்கலனாலும் ஏன் சொல்லுவோம்? அவங்க கெட்டு போயிடக்கூடாது, அவங்க மேல இருக்கிற அன்புனால. சொல்லியும் கேட்கலன்னு அடுத்தது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கொடுப்பார். இப்ப புரிஞ்சுதான் இந்த கான்செப்ட்? ஓகே, இன்னும் 2 தான் இருக்கு, இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது, இதுல இந்த அன்புல நீங்க இது காமிக்கிறதுனால இது ஒரு நாள் ஒரு சாட்சியா வரும், தேவநாமம் அதுல மகிமைப்படும். சரி, அடுத்தது மேக்கிங் டிசைபிள்ஸ். இங்கிலீஷ்ல மேக்கிங் டிசைபிள்ஸ். 4வது, சீஷர்களை உண்டாக்குதல். நீங்க சீஷரா ஆயிட்டீங்க, நீங்க வளர்ந்துட்டீங்க, கத்துக்கிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? மற்றவங்களை சீஷரா. சோ மேக்கிங் டிசைபிள்ஸ். மத்தேயு 28:19. லார்ட் ஜீசஸ் சர்ச்சோட மிஷன். மத்தேயு 28:19 வசனம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தில் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் என்றார். நம்ம சிஷரா மாறணும். நம்ம மாறினதுக்கு அப்புறம், நம்ம கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நம்ம புறப்பட்டு போய் மத்தவங்களை சீஷரா மாத்தி, ஞானஸ்நானம் கொடுத்து சீஷரா மாத்த சொல்லல, சீஷரா மாத்தி அவங்களுக்குள்ள சத்தியத்தை சொல்ல வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு, அவங்களுக்கு இதுதான் சத்தியம்,
இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், அவர் ஒருவர்தான் ரட்சகர். இயேசுவின் ரத்தம் தான் என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்க போதுமானதா இருக்கு. இயேசுவின் நாமத்தினால நான் அந்த ரட்சகத்துக்குள்ள வரணும்னா இயேசுவர் வந்து சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். நான் பாவம் தான், எல்லாருமே இந்த உலகத்துல பாவம் செஞ்சவங்க தான். என்னோட பாவத்துக்காக தான் இயேசு மரித்தார், எனக்காக தான் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், எனக்காகவே வரப்போகிறார். அந்த சத்தியத்தை சொல்லி அவங்க ஏற்றுக்கொண்டு சிஷ்யரா ஆனதுக்கு அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல அவங்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து நீங்க அந்த ஊழியத்தை செய்யச்சு. இது எப்படியும் புறப்பட்டு போய் எல்லாருக்கும் சொல்லி நம்ம செய்யச்சு. கடைசி வரைக்கும் ஏசப்பா என்ன சொல்ல, நான் உங்க கூடவே இருப்பேன், பயப்படாதீங்க, கைவிட்டுற மாட்டேன். ஆமீன், ஸ்தோத்திரம். சரி, இது என்னன்னாக்கா நானும் வளரணும், மற்றவங்களையும் கிறிஸ்துக்குள்ளாக வளர்க்கணும். இதுதான் சீசனோட வேலை. வெறும் ஸ்டூடெண்டாவே இருக்கிறது இல்ல அடுத்தது. ஆனா நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்டா தான் இருப்போம். இப்ப நானும் ஸ்டூடெண்ட், யாருக்கு? இயேசு கிறிஸ்து. அது நம்ம மறக்க கூடாது. இப்ப நீங்க ஒருத்தர்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மத்தவங்களை உருவாக்கச்சு இயேசுவை சார்ந்தே தான் இருக்கணும், இயேசுவை விட்டு விலகக்கூடாது. அதே நேரத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க கிட்ட நீங்க டவுட் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஏன் டவுட் வந்துச்சு கேட்கச்சு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை சொல்லி கொடுப்பாங்க. இல்லைன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்லி தருவேன், இல்லைன்னா தெரியல நானும் கத்துக்கிட்டு சொல்லி தருவேன். ஓகே, அடுத்தது கடைசி 5வது, the cost and commitment. சீஷத்துவத்தின் விலை மற்றும் அர்ப்பணிப்பு. the cost and commitment. தமிழ்ல சீஷத்துவத்தின் விலை மற்றும் அர்ப்பணிப்பு. எல்லாத்துக்கும் ஒரு விலை உண்டு இல்ல? அப்ப சீஷரா வரணும், நீங்க ஒரு விலைக்கறியை கொடுக்கணுமா இல்லையா? இயேசு நம்மளுக்காக செலுத்திட்டாரு, நம்ம என்ன கொடுக்க போறோம்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன அந்த விலைக்கரையும்? யாராவது ஒருத்தர் கண்டிப்பா அது இருக்கு. கிட்ட நெருங்கிட்டீங்க. எக்ஸாக்டா என்னன்னா, என் சிலுவையை சுமக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். என்னால முடியலப்பா, என்னால குடும்பத்தை நடத்த முடியல, என்னால படிக்க முடியல, நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடுறேன், குடும்பத்தை விட்டு நான் வெளியில போயிடுறேன், இல்ல என்னால சபையில இருக்க முடியல, நான் வெளியில போயிடுறேன், இல்ல என்னால ஊழியம் செய்ய முடியல, நான் வெளியில போயிடுறேன். பிரச்சனை போராட்டம் வரும். சிலுவை சுமக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, அந்த காஸ்ட் என்னன்னா சிலுவைய கீழே இறக்கி வைக்கவே கூடாது. வலிக்கும் தான், கொடையும் தான், அதாவது கஷ்டமா இருக்கும் தான். எனக்கு வச்சிருக்கிற இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நன்மைகளை விட அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம், என் தேவனுக்கு நான் சீஷரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இதெல்லாம் விட்டுட்டு அவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிற சிலுவைய சுமக்கணும். சில இடத்துல இருந்து பிரிப்பாரு, சில நபர்கள் கிட்ட இருந்து ஒதுக்குவாரு, சில காரியத்தை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும் தூக்கி போடுன்னுவாரு, சில விஷயத்த விட்டுட்டு வானுவாரு. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தரோட சிலுவை. மத்தேயு நல்ல கம்ஃபர்டா ஜாலியா உட்காந்துட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான், கூட்டிட்டு வானார. பேருக்கு அன்னி வரைக்கும் மீனே வரல, அன்னைக்கு பார்த்தா என்ன படகு ஃபுல்லா ரொம்ப வடிகிற அளவுக்கு மீனா. அவன் அதை வித்துந்தானா அவன் கோடீஸ்வரன் ஆயிருக்கான். கூட்டிட்டு வந்தானா? உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த உலகத்துக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை அதை விட்டுட்டு உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களால முடியுதோ இல்லையோ, இயேசு சொல்லிட்டார் அதன்படிதான் வாழ்வேன்னு தீர்மானம் எடுத்து நீங்க சுமக்க ஆரம்பிச்சத இறக்கி வச்சிடக்கூடாது, கடைசி வரைக்கும் சுமக்கணும். அதை சுமந்துட்டு வர்றதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய, அதுதான் காஸ்ட். வசனம் லூக்கா 14:27. லூக் chapter 14 verse 27. லூக்கா 14வது அதிகாரம் 27வது வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின்னே செல்லாதவன் எனக்கு சீஷராய் இருக்க மாட்டான். சிலுவையை சுமந்து கொண்டு பின்னே, அதாவது நான் வெறுமனை பின்னாடி வரேங்கிறதுக்கும் சிலுவையை சுமந்துகிட்டு யார் வராங்களோ அவங்கதான் சீஷர். வெறுமனை ஏசப்பாவை 10-11 ஏத்துக்கரிச்சு அவர் தெய்வம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. நான் விசுவாசிகளுக்கும் சீஷர்களுக்கும் வித்தியாசம் உண்டு நான் சொல்லியிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட புதுசுல நீங்க விசுவாசிகளா வந்துடுறீங்க ஆரம்ப காலத்துல, ஆனா அப்படியே விசுவாசிகளா இருக்கக்கூடாது. அடுத்த கட்டம் சீஷர்களா மாறணும், அடுத்தது ஊழியம் செய்யணும். சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தேவன் யாரையுமே அழைக்கல.
ஊழியம் செய்வது, அதாவது சுவிசேஷம் சொல்வது இனிமேல் வந்து கடமை, தலை சார்ந்து என்னோட அது டியூட்டியில ஒண்ணு. வேதம் சொல்லுது. மத்தத பத்தி எல்லாம் கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து அழைப்பேன். ஆனா விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட உடனேவே நான் சொல்ல வேண்டியது என்ன? சுவிசேஷம் சொல்லணும். உடனே மேடையில் பிரசங்கம் பண்ணிதான் இல்ல, பாக்குறவங்க கிட்ட இயேசு நல்லவர், உங்களுக்கு சத்திய அற்புதத்தை சொல்லி சத்தியத்தை சொல்றச்சே அந்த ஆத்மாக்கள் அங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஆமீன், ஸ்தோத்திரம். அப்ப இந்த லூக்கால அழகா போட்டிருக்கு. முதல்ல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டிசைபிளா அவர் கால் பண்ணிச்சு என்ன சொல்றாரு? என் பின்னே உன் சிலுவை எடுத்துட்டு வந்தனா நீ என் சீஷரா இருப்பேன்னு. அடுத்து என்ன சொல்லிட்டாரு கடைசியில? அதுக்கான ஒரு காஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட், அதாவது சீஷத்துவத்தின் விலை மற்றும் அர்ப்பணிப்பு. என்ன விலை? என்ன? நான் ஆண்டவர் விட சொல்றதை விட்டுட்டு அவர் எடுக்க சொல்றதை எடுத்துக்கிட்டு நான் சுமந்துட்டு வரேன். அர்ப்பணிப்பு என்ன? என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன், என் ஜீவனையே அர்ப்பணிக்கிறேன். அதுக்காக நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல. ஒன்னே ஒண்ணு, இயேசுவுக்காக எதையும் யாரையும் இழக்கலாம், ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் இயேசுவை இழக்க மாட்டேங்கிறது தான் சீஷத்துவத்தோட குறிக்கோளா இருக்கு. ஆமீன். இதுல இன்னொரு 4 பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். இதுக்கு வசனம் இருக்குது, 2 வசனம். அதாவது இந்த அடிப்படையா சீஷத்துவத்துக்கு வளர்ச்சி எப்படின்னாக்க முதல்ல ஜெபம் பண்ணணும். அதாவது டிசிப்ளின்ஸ் ஃபார் growth, அதாவது ஒரு ஒழுங்குமுறை. இந்த சீஷரா நான் வளரணும் அப்படின்னு இதுக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் முதல்ல ஜெபம் பண்ணணும். அது ஜெபம்னா என்ன? நான் என்ன நம்பி இல்லை, இயேசுவை நம்பி இருக்கிறது. அப்ப டிபெண்டன்சி ஆன் காட். யோவான் 15:5 வசனம். ஜான் சாப்டர் 15 verse 5. யோவான் 15:5 வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவரிலும் விதைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதான், அவரிலும் அவர் வார்த்தையிலும் நம்ம நினைச்சிருக்கணும். அவர் தான் திராட்சை செடினால கொடி. கொடியானது தானா பழம் வரிசை தொங்கி விழுந்துடும். அப்ப அந்த திராட்சை செடியில் அதை சுத்தி இருக்கச்சேதான் அது நீக்கும், இல்லைன்னா விழுந்து போயிடும், நெசிக்கிடுவாங்க, அது வளராது. அப்ப நான் யாரை சார்ந்து இருக்கணும்? இயேசுவை சார்ந்து இருக்கணும். இயேசுவை சார்ந்ததுல என்ன? ஜெபம் பண்றது. அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அவரையே சார்ந்து இருக்கச்சு. அப்ப என்ன? அவர் வார்த்தை எனக்குள்ள இருக்கும், நான் அவருக்குள்ள இருப்பேன், அவர் எனக்குள்ள இருப்பாரு. அவரால் இன்றி என்னால ஒன்றும் செய்யக்கூடாது. அப்பதான் என்னால கனி கொடுக்க முடியும். கனி கொடுக்கலன்னா நம்ம நரகத்துக்கு போயிடுவோமே. அப்ப கனி கொடுக்கணும்னு நான் ஜெபம் பண்ணணும், அவர் வார்த்தையில நான் நினைச்சிருக்கணும். அடுத்தது ஃபர்ஸ்ட் பிரேயர் போட்டுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் ஃபெலோஷிப், ஐக்கியம். முதல்ல ஜெபம், அடுத்தது ஐக்கியம். ஃபெலோஷிப், ஃபர்ஸ்ட் பிரேயர், செகண்ட் உங்களை எழுதிங்க. ஃபர்ஸ்ட் பிரேயர், செகண்ட் பாயிண்ட் ஃபெலோஷிப். மீட்டிங் வித் பிலீவர்ஸ்னு எழுதுங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல டிபெண்டன்ஸ் ஆன் காட் ஃபர்ஸ்ட் போட்டோம். இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் இதுக்கு டிபெண்டன்ஸ் ஆன் காட், தேவனையே சார்ந்திருத்தல். இங்கிலீஷ்ல வந்து மீட்டிங் வித் பிலீவர்ஸ், ஐக்கியம். ஃபெலோஷிப்னா ஐக்கியம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 42. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்டுதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். என்னன்னா அந்யோன்யம், இன்டிமெசி. அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த சீஷர்களாக எல்லாரும் அப்போஸ்தலர் எல்லாரும் இருக்காங்கன்னு எப்படி சொல்றாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த பிலீவர்ஸ் அந்த மீட்டிங் இருக்கணும். அப்போ நம்ம ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கிறது, ஒன்னோட ஒருத்தருக்கு என்ன வேணும் என்ன குறைன்னு நம்ம கேட்டு ஜெபிக்கிறது, அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படுறது, அப்பம் பிடிச்சதுனாக்கா இந்த கம்யூனியன் எடுக்கிறோம்ல, இது எல்லாத்துலயும் அவங்க ஒன்னா சேர்ந்து இருந்தாங்க. ஃபெலோஷிப் இட்ஸ் a must. நான் சீஷனா இருக்கேன், சீஷியா இருக்கேன்னா நான் மட்டும் தனியா போய் கட்ட ராஜ்யத்தை கட்டுறது கிடையாது. ஏசு எல்லாரும் 2 பேரா தான் அனுப்புவார், ஒருத்தரான மட்டும் இல்ல, 2 பேரா போகணும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது? 2-3 பேர் கூடி ஜபிக்கிற இடத்துல இயேசு இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்ம அந்த ஃபெலோஷிப் அதுல இருக்கச்சு, அது எல்லாம் ஒன்னா இருக்கச்சு தேவனாக எழுந்தருள்வார். ஆமீன். அடுத்தது ஸ்டூவர்ஷிப், அப்படின்னா பரிபாலனம். இயேசு உங்களை நம்பி சிலது கொடுக்கச்சு, அது உங்களுக்கு சொந்தம். இப்ப இந்த குடும்பத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, சபையை கொடுக்குறாரு, இது எல்லாம் யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு. சோ அவர் என்கிட்ட கணக்கு கேட்பாரு. கொடுத்த நேரம், பணம், கொடுத்திருக்கிற டேலண்ட்,
கொடுத்திருக்கிற எல்லாவித என்ன சொல்றது சொந்த பந்தங்கள், எல்லாவித நன்மைகள் எல்லாத்துக்கும் சொந்தம் யாரு? இயேசு மட்டும்தான். அப்ப அவர் வரைச்சு நான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும்னா நான் உண்மையா அதெல்லாம் பாதுகாத்து பராமரித்து, நான் ஒரு வேலைக்காரி தான். அவர் என்ன நம்பி கொடுத்த குடும்பத்துக்கு நான் இயேசுக்கு வேலைக்காரி. அவர் என்ன நம்பி கொடுத்த பணத்துக்கு அவர் எஜமான நான் வேலைக்காரி. அவர் என்ன நம்பி கொடுத்த தாளத்துக்கு அவர் எஜமான நான் வேலைக்காரி. எல்லாத்துலயும் நான் உண்மையா இருக்கிறேன்னா அதை பராமரிக்கிறேன்னா ஸ்டூவர்ஷிப், பரிபாலனம். இதுக்கு என்ன பண்ணணும்? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா விஷயம் பரிபாலனம், பரிபாலனம், பராமரிக்கிறது வேணும். சிம்பிளா இருக்கும். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும்? தேவ ராஜ்யம் கட்டும்படியா உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம், உங்களுக்கு கொடுத்திருக்கிற படிப்பு, உங்களுக்கு கொடுத்திருக்கிற டேலண்ட்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நீங்க தேவ ராஜ்யத்தை கட்டுறீங்களா? அதுதான் கான்செப்ட். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா? அதுல தேவராஜ்யம். ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீயா சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்க இயேசுவை பத்தி சொல்லுங்க. உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க. அதுல தேவராஜ்யம் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட நல்ல சாப்பாடு நிறைய இருக்கா, ஏழை எளிய கொடுங்க. மத்தவங்க கிட்ட கொடுத்து அதை இயேசுப்பா பத்தி சொல்லுங்க. ஒவ்வொன்னுத்திலயும் நீங்க இயேசுவை தான் முன் வச்சு அவர் ராஜ்யம் கட்ட முடியாது. நல்லா பேசுறீங்களா? இயேசுவை பத்தி பேசு. ஆறுதலா பேசுங்க, இயேசுவை பத்தி சொல்லுங்க. எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணணும்? இயேசுவை வச்சுதான். அடுத்தது கனிதருதல். வசனம் இதுக்கு கிடையாது. இது ரெண்டுத்துக்கும் வசனம் இல்லை. இது ரெண்டுத்துக்கும் வசனம் அடுத்த வாரம். ஏன்னா இது நான் சும்மா இப்போ ஜிஸ்டுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் எடுக்கச்சு இதுக்கான வசனம் தருது. கனிதருதல், ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஃப்ரூட்ஃபுல்னஸ், கனிதருதல். நம்ம இப்ப யோவான்ல பார்த்தோம்ல, bearing fruits of the spirit. கலாத்தியர்ல வரும் வசனம் அடுத்த வாரம் சொல்லுவோம். அப்ப நான் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழணும். கனி கொடுக்கறதுன்னா நாம நேற்று கூட சபையில எடுத்திருப்போம் சண்டே. என்னன்னா இயேசுவோட சுபாவம் தான் 9 சுபாவம். அடுத்த வாரம் இதுல எடுப்பேன் நானு. இயேசு கிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கலாத்தியர்ல வர ஆவின் கனி. அப்ப அந்த சுபாவத்தை நான் காமிக்கச்சுதான் கனி கொடுக்கிற வாழ்க்கை நான் வாழறேன். அந்த கனியை இயேசுவோட சுபாவத்தை நான் காமிக்கச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன நம்ம பரலோகம் போயிடும். இதுதான் சோ சீஷன் கிட்ட இந்த 4 இருக்கணும். என்ன? ஜெபம் பண்ணணும், மற்றவங்களோட ஐக்கியமா இருக்கணும், ஜெபிக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும். அடுத்தது உங்களுக்கு நம்பி கொடுத்ததை நீங்க பராமரிக்கணும். அடுத்தது என்ன? கனி கொடுக்கிற வாழ்க்கை. ஓகேவா? புரிஞ்சுதான்? இப்ப மகள் ஒரு வாட்டி ஜெபிச்சுட்டு சரி. ஆஸ் யூஷுவல் இன்னைக்கு நம்ம பார்த்த செஷன்ல எது உங்களை ரொம்ப தொட்டது, எது உங்களுக்கு ரொம்ப இது என் மனசை ரொம்ப தொட்டது, இது என் மனசை அசைச்சது அப்படின்னு எதுவா இருக்கும்? ஏதோ ஒரு பாயிண்ட் சொன்னா நல்லா இருக்கும். சேம் பிரிஞ்ச். ஏன்னா எனப்பா அதுதான். ஏன்னா ஏசப்பா சொன்ன உடனே அந்த வசனம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுது? அவர் எழுந்துச்சு பின்னாடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. நெக்ஸ்ட் வேற தோமா. ஓகே, உண்மையோட டவுட் வந்தாலும் கேட்டுட்டேன். ஆனா எனக்கு தொட்டது யூதாஸ். அதாவது ஏன் தொட்டதுன்னா நம்ம ஆசிரியர்ல வந்துடும். ஆனா ஏதோ இடத்துல என்னால சிலுவையை சுமக்க முடியல இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க யூதாஸ். கரெக்டா? யூதாஸ் மாதிரி சிலுவையை பாருங்க இறக்கி வைக்க கூடாதுங்கிற அந்த பயம் இருக்கணும். கரெக்ட். ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மத்தேயு குறித்து எல்லாரும் சொல்லிட்டீங்க. என்ன அப்படின்னா அவர் லேவி கோத்திரத்தை சார்ந்தவர். அவர் வரி வசூலிக்கிறவர். ரோம ராஜ்யத்துல வரி வசூலிக்கிறவரா இருந்தாரு. ஏசப்பா அவரை கூப்பிட்ட உடனே, அதாவது எப்போ அவர் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே கூப்பிட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு ஏசு பின்னாடி போனாரு. இதுல இன்னொரு காரணம் என்னன்னா, ஏசப்பா எல்லா ஜனங்களையும், அதாவது அழிக்கிறார் அவங்களோட ரெப்யூட்டேஷன்,
அவங்களோட தகுதி பார்த்துலாம் இல்லை. ஆண்டவர் அவர் தகுதி பார்த்து தேர்ந்தெடுக்கல, உன் வேலை என்னன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கல, உன் பாவம் என்னன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கல, நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கன்னு பார்த்து தேர்ந்தெடுக்கல. இஸ் காலிங் பீப்புள் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரெப்யூட்டேஷன். அது பார்த்துருந்தோம். இன்னொரு மெயினா ஒரு பாயிண்ட் எம்பசைஸ் பண்ணாங்க, மத்தையும் ஆர்கியூவே பண்ணாம அப்படியே ஃபாலோ பண்ணாருன்றது பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் தோமா திதிமு அப்படின்ற பேரும் அவருக்கு இருக்குன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அவருக்கு டவுட்ஸ் இருந்தாலும் அவரை தோமான்னு வந்தாலே எல்லாரும் அவர் சந்தேகப்பட்டாரு, இயேசுதானு சந்தேகப்பட்டாருன்னாங்க. பட் அதே போல அவரோட லாயல்டி, அவரோட உண்மைத்துவத்தை எல்லாருமே ரொம்ப இதுவா பேசுவாங்க. இவர் எப்படி இருந்தாருன்னா, நம்ம இயேசுக்காக நம்ம இந்தியா தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்லி இந்த இந்தியாவில ஒரு ரட்சிப்பு அங்க இருந்து துவங்கிச்சுன்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் யாக்கோபு, இது ரெண்டாவது யாக்கோபை நம்ம பாக்குறது. முதலாவது யாக்கோபு செபெதேயோட மகனை பார்த்தோம். இது அல்ஃபேயோனுடைய மகன். இவரை சிறிய யாக்கோபு என்று சொல்லுவாங்க. இன்னொன்னு ததையு, தமிழ் அது ததையு, ஓகேவா, அவரை யூதா என்று சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஜூட் அண்ட் லெபேயஸ் அப்படின்றாங்க. இவர் யாக்கோபோட சகோதரர் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் சைமன் தி ஜெலட், ஓகே, சீமன் என்ற கானானியர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ஜெலட் என்ற ஒரு குரூப்பை சார்ந்தவரா இருக்கிறாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் குரூப்பா இருக்கு. எப்படின்னா, இந்த ரோமருக்கு எதிரா இவங்களோட இதுக்கெல்லாம் கீழ்படியக்கூடாது அப்படின்னு அகேன்ஸ்டா, அந்த கவர்மெண்ட் அகேன்ஸ்டா இருந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்ஷனிசம்ல இருந்தவர் தான் இந்த சீமோன்ன்றதுல நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜூடாஸ் இஸ்காரியோட், யூதாஸ் இஸ்காரியோட். இவரோட பேரோட அர்த்தமே எப்படியா மாறிடுச்சு அப்படின்னா, இவரோட வாழ்க்கையோட அடையாளமே எப்படி மாறிடுச்சுன்னா, இயேசுவை காட்டி கொடுத்தவன் அப்படின்னு மாறிடுச்சு. நம்ம யாரும் அப்படி இருந்துடக்கூடாது அப்படின்னு. இதுலதான் மெயினா ஒரு பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், சிலுவைய நம்ம சுமக்க ஆரம்பிச்சிடுவோம், ஆனா சிலுவைய எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம இறக்கி வைக்க கூடாது. அதே போல இந்த டிசைபிள்ஸை குறிச்சு நம்ம பார்க்கும்போது மெயினா ஒரு காரியத்தை பார்த்தது என்னன்னா, இந்த சீஷர்கள் எல்லாருமே ஏசப்பா சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சாங்க, அதே இடத்துல கீழ்ப்படிஞ்சாங்க. இங்க ஏசு சொன்னாருன்னா அங்க போய் அவங்க கீழ்ப்படில, அதே இடம் அதே நேரம் அப்படியே கீழ்படுத்தாங்க. ஸோ கீழ்படுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றதை பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட்ஸை பார்த்துருந்தோம். சீஷத்துவத்திற்கான அழைப்பு, அது லூக்கா 9வது அதிகாரம் 23வது வசனம். அதுல என்ன, நம்ம வெறுக்கணும். நெக்ஸ்ட் சிலுவைய அனுதினமும் சுமக்கணும், முறுமுறுக்காம இயேசுவை பின்பற்றணும். அடுத்து வார்த்தையில் நிலை நிற்பது. இது என்னன்னா, நம்ம இயேசுவோட வார்த்தையில நிலைநிறுத்தா மாத்திரமே நம்ம அவரோட சீஷரா இருக்க முடியும். அவரோட வார்த்தையை படிக்காம அவரோட சீஷரா இருக்கக்கூடியது முடியாத ஒரு காரியம், கூடாத ஒரு காரியம். அடுத்தது லவ்விங் ஒன் அனதர், பிறரை ஒருவருக்கொருவர் நேசிக்கிறது. இதுல மெயினா ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தது, அன்பு சில நேரத்துல கண்டிக்கும்ன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதே போல பிறரை நேசிக்கிறது, பிறரை நம்ம நேசிக்கும் போது இந்த உலகம் நம்மளை பார்த்து இவங்க இயேசுவோட சீஷர்கள் என்று அறிந்து கொள்வாங்க. இயேசுவோட அன்பை காட்டும் போது நம்ம ஒரு சாட்சியாக இருக்கும். நம்மளோட சாட்சி தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் அப்படின்றத பார்த்துக்கணும். 4வது சீஷர்களை ஆக்குவது, மேக்கிங் டிசைபிள்ஸ். மத்தேயு 28:19-20. இது எப்படின்னா, இயேசு நம்மளை எப்படி நடத்தினாரோ அது போல நம்ம பிறரை இயேசுவிடத்துல நடத்தணும். நம்ம வளர்றது மாத்திரம் இல்லாம பிறரை கிறிஸ்துக்குள்ள வளர்க்கணும். நம்ம எப்படி இயேசுடைய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறோமோ பிறரை இயேசுடைய ஸ்டூடெண்ட்ஸா நம்ம மாத்திடணும். ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டுருக்க மாதிரி. அடுத்து த காஸ்ட் அண்ட் கமிட்மெண்ட். இயேசுவை பின்பற்றதுக்குரிய விலை என்னவா இருக்கு அப்படின்னா, we should always be ready to carry the cross. நம்ம அவருடைய சிலுவையை சுமக்கிறதுல ஆயத்தமா இருக்கும். சிலுவையை நம்ம சுமந்து நடந்துட்டே இருக்கும்போது சில நேரத்துல சில பிரச்சனை போராட்டங்கள் வரும். நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் கிராஸை கீழே வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சுமக்கிறதுன்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அடுத்து நம்ம என்னன்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் அந்த சிலுவையை விட்டுட்டோ இல்ல மறுதளிச்சுட்டோ வரக்கூடாது. அது இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு சமம். நெக்ஸ்ட் லூக்கா 14:27 நம்ம வாசிச்சோம். எப்படின்னா, ஒருத்தர் அந்த சிலுவையை சுமக்காதவன் யாவரும் இயேசுவோட சீஷரா இருக்கவே முடியாதுன்றதை பார்த்தோம். இதுல நம்ம ஒரு டைம் லைன் பார்த்தோம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டப்போ நம்ம விசுவாசிகள் ஆகிறோம். அடுத்து நம்ம அவருடைய சீஷர் ஆகிறோம். அடுத்து அவரோட ஊழியத்தை செய்யக்கூடிய பாத்திரமா மாறுறோம். எந்த டைம் லைன்லயும் சுவிசேஷத்தை சொல்றது மாத்திரம் நம்ம விட்டுடவே கூடாதுன்ற ஒரு நிச்சயமான ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்.
நெக்ஸ்ட் கோர் டிசிப்ளின்ஸ் ஃபார் growth as a disciple. அடிப்படையான ஒழுக்கங்கள் நம்ம ஒரு சீஷனா வளர்றதுக்கு. அது ஃபர்ஸ்ட் ஜெபம், நம்ம இயேசுவையே சார்ந்து இருக்கணும். நெக்ஸ்ட் ஐக்கியம், ஃபெலோஷிப், இந்த விசுவாசிகளோட கலந்து கொண்டு நம்ம அனுதினமும் ஜெபிச்சு அதுல ஒரு விருத்தி அடையிறது, பக்தி விருத்தி அடைகிற காரியம். அடுத்து ஸ்டூவர்ஷிப், பராமரிப்பது, அதை நம்ம பார்த்துக்கணும். நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கோம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற தாளந்தோ ரிசோர்ஸோ எதுவா இருந்தாலுமே அதை நம்ம தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுத்தணும். அடுத்து கனி கொடுத்தல், ஃப்ரூட்ஃபுல்னஸ். நம்ம எல்லாருமே கனி கொடுக்கிற வாழ்க்கைய நம்ம வாழணும், நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இந்த காரியத்தை நம்ம டிசைபிள்ஷிப்னு ஆரம்பிக்கும் போது ஏசப்பா எனக்கு ஒரு உண்மை சம்பவத்தை இன்னைக்கு கண்டிப்பாகவே சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. நானும் லூக்கா 9:23 தான் நான் எடுத்திருந்தேன். சீஷனா இருக்கிறவன் தன்னை தான் வெறுத்து சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்றணும்னு. ஒரு மிஷினரியோட கதை தான். என்னன்னா, ஒரு மிஷினரி இந்த அசாம் தேசத்துல, ஓகே, இப்ப இருக்கிற மேகாலயா, இப்ப இருக்கிற அசாம் அந்த மேகாலயால இந்த இயேசுனா யாருன்னே தெரியாத ஒரு கூட்டத்துக்கு, ஓகே, போய் சொல்றாங்க. சொல்லும் போது அங்க ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் தான் ரட்சிக்கப்படுறாங்க, ஓகேவா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரட்சிக்கப்படுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கூட்டத்தோட தலைவன் அவங்களை கூப்பிட்டுட்டு நீ இப்பவே இயேசுவ மறுதலி அப்படின்னு சொன்ன உடனே இவங்க மறுதளிக்கல, ஓகேவா, மறுதளிக்கவே இல்லை. அது என்னன்னா பண்ண மறுதளிக்க மாட்டேன்ற மாதிரி இருந்தாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சுட்டு அப்படின்னாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே, அந்த தாய் தகப்பன் கண்ணு முன்னாடியே தன்னுடைய குழந்தைகளை கொண்டுட்டாங்க, ஷூட் பண்ணிட்டாங்க. அப்பவாச்சு அவர் மறுதளிக்கிறாரான்னு பார்த்தாங்க, மறுதளிக்க முடியாது. நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப ஆர்டர் வருது. அந்த ஊரோட தலைவன் சொல்றாரு, அவரோட கண் முன்னாடியே தன்னுடைய பொண்டாட்டிய கொண்டுடுறாங்க. இப்பவாச்சும் மறுதலி அப்படின்னு சொல்லும் போது அவரையும் சுட்டுறாங்க. அப்போ அவர் சாகுற நிலைமையில தான் அவர் சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்ற தீர்மானிச்சுட்ட, சிலுவையின் முன்னே உலகம் என்று. இதை பார்த்த அந்த தலைவன் என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு அந்த அந்த தாய் தகப்பன் குழந்தைங்க மறிச்சாங்க. ஆனா சுவிசேஷம் அங்க பரப்பப்பட்டது. அந்த இடம் ரட்சிப்புக்குள்ள நடக்கப்பட்டது. ஆமென். இதுதான் இங்கிலீஷ்ல ஒரு ஃபேமஸான ஒரு கோரஸ் இருக்கும். I have decided to follow Jesus, no turning back. நான் பின் மாறவே மாட்டேன், நான் பின் திரும்ப மாட்டேன் நான் இயேசுவை விட்டு நான் போக மாட்டேன். ஸோ அது நான் இப்போ நம்ம எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 9வது அதிகாரத்துல 23வது வசனம். எல்லாரும் அதை எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒன்னா நம்ம வாசிக்கலாம். பைபிள்ஸ் எடுத்து எல்லாரும் எடுத்துட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க. இது ஒரு அறிக்கையா நம்ம செய்வோம். லூக்கா 23வது அதிகாரம், 9வது அதிகாரம் 23வது வசனம். இந்திய தேசத்துலதான் இது நடந்தது. நம்மலாம் யாரு? இந்தியர்கள். இந்தியால இருக்கிற கிறிஸ்துவர்கள் நமக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம் வேணும். அந்த மிஷினரிஸ் அன்னைக்கு போகலைன்னா அன்னைக்கு அவங்க 2 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த வைராக்கியம் இல்லைன்னா அந்த ஜனம் இயேசுவை அறிஞ்சிருக்காது. ஸோ அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கு. வாசிக்கலாமா? பேஜ் நம்பர் புது ஏற்பாட்டுல 94. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆமென். எங்களமுடனா இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே.
பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அப்பா, இங்க நீங்க சில பேரை இன்றைக்கு ஆண்டவரை கூடி வர கிருபை கொடுத்திருக்கிறீங்க. நாங்க எல்லாரும் சீஷர்களாக எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளும் அந்த சிலுவையை சுமக்கிறது, ஒரு நாளும் நாங்க சுமக்க எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். மரணமே எங்களுக்கு நேரிட்டாலும் சிலுவையை நாங்க கீழே வைக்காதபடிக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். என்ன ஆனாலும், எந்த சூழ்நிலை நேரிட்டாலும் உண்மை நாங்க பின்பற்றுவோம். சித்தத்தை செய்யறதே எங்களோட அனுதின போஜனமாக இருக்கும் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒருத்தரையும் அப்பா உங்க பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிற என்னையும் சேர்த்து எடுத்து பயன்படுத்துங்க ராஜா, எடுத்து பயன்படுத்துங்க. முதலாவது நாங்க உமக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாங்க. குடும்பத்துல சாட்சியாய் வாழ கிருபை தாங்க. உலகெங்கிலும் உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. இப்ப இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களின் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்திருக்கோம். அதன்படி வாழ தீர்மானம் எடுப்போம். அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஆமென். God bless you.